வாடகை வீடு மற்றும் வேலை வாய்ப்புகளை இன ரீதியாக விளம்பரம் செய்யாதீர். புக்கிட் பண்டேரா ஷெர்லினா வலியுறுத்து. லங்காவியில் 3 வயது சிறுமியை கொன்று உடலை காட்டில் வீசிய ஆடவனுக்கு மரண தண்டனை. கோமாவில் இருந்த ரசிகரை தட்டி எழுப்பிய சித்தினூர் அலிசாவின் குரல், நெகிழ்ச்சியில் உறைந்த வலைத்தளவாசிகள். தமிழக சுற்றுலாவின் போது கையில் காசு தீர்ந்ததால் வீட்டை உடைத்து கொள்ளையிட முயற்சி, 4 மலேசியர்கள் கைது. மக்கள் மத்தியில் இன்னமும் இனப்பாகுபாடு காணப்படுவது வருத்தமளிப்பதாக பினாங்கு புக்கிட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்லினா அப்துல் ரஷீத் கூறியுள்ளார். குறிப்பாக வீடுகளை வாடகைக்கு விடும்போதோ வேலை வாய்ப்புகள் குறித்து விளம்பரம் செய்யும் போது குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமே என குறிப்பிடுகிறார்கள். மலேசியர்கள் மத்தியில் ஒரு பழக்கமாகவே மாறிவிட்ட இதனை நாம் இனியும் அனுமதிக்க கூடாது என ஷெர்லினா வலியுறுத்தினார். It's very painful. It saddens me. Sebab perkara yang dah sebutkan tadi, it's actually quite common. So it's not uncommon that you come across, for example, rental ads yang menyatakan, mereka hanya nak this segment of individuals. Sama juga dengan ads untuk pekerjaan dan sebagainya. I think this type of practice should not be given any more time. Rather, this type of practice, it has to stop. But whatever it is, we have to believe that what we do and always has to have the best interest of the people. Yang tu pertama. Dan kita di Malaysia ni, we are very blessed because we are very diverse. Ada pelbagai, ethnicities. Bukan takat Melayu, Cina, India saja, macam-macam. So, we should start emulating and thinking in terms of we are all Malaysians. We all pledge allegiance under the same flag. அதுவும் பல்லின மக்களை கொண்ட மலேசியாவில் இதுபோன்ற இனப்பாகுபாடுகள் பிரிவினைவாதத்தை தூண்டி மக்களை பிளவுபடுத்திவிடும். அரசியல்வாதிகளும் இவ்விவகாரத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து இனவாதங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட கவனமாகவும் பொறுப்போடும் அவர்கள் பேச வேண்டும். மாற்றங்கள் தலைவர்களிடம் இருந்து தொடங்க வேண்டும். இனப்பாகுபாட்டை விட்டொழித்து அனைவரையும் அரவணைத்து செல்வதே மலேசிய பண்பாடு என வணக்க மலேசியாவிடம் ஷெர்லினா கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தில் ஸ்லாங்கூர் மாநில அளவிலான செந்தமிழ் விழா 2025 மிக கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் துணைத் தலைவருமாகிய மாண்புமிகு டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களிடையே தமிழ் பற்றியும் தமிழ் ஆளுமை திறனையும் மேலோங்க செய்யும் நோக்கில் நடத்தப்பட்டு வரும் இந்த செந்தமிழ் விழா ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடத்தப்பட்ட பின்பு தேசிய அளவில் ஏற்பாடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இப்போட்டி மாணவர்களின் தனி ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு தளமாகவும் மாநில அளவில் தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டும் இடமாகவும் அமைந்து வருகின்றதென்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் தமிழ் மொழியை மாணவர்கள் மத்தியில் வேறொன்றும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் ஸ்லாங்கூர் மாநில செந்தமிழ் விழாவில் தமிழ் பள்ளி, தேசிய பள்ளி, இடைநிலை பள்ளி மற்றும் 6ஆம் படிவ கல்லூரி மாணவர்கள் உட்பட மொத்தம் 195 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் முதல் நிலையில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தாஸ்லி நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டத்தோ டாக்டர் ரவி மற்றும் டத்தின் காவேரி தம்பதியர்கள் பட்டை கணினியை வழங்கி சிறப்பு செய்தனர். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my நேற்று பேரா லாருட் மாத்தாங் சிலாமா மாவட்டத்தில் அமைந்துள்ள மாத்தாங் தோட்ட தமிழ் பள்ளி குறைந்த மாணவர்களை கொண்டிருக்கும் மற்ற தமிழ் பள்ளிகளுடன் கைகோர்த்து கண்டலை காப்போம் இயற்கையை வாழ்விப்போம் எனும் கருப்பொருளில் மாநில அளவிலான கண்டல் காடுகளை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வை கொலசுபத்தாங் மாத்தாங் சதுப்பு நிலக்காடு கற்றல் மையத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது.
தமிழ் பள்ளிகளில் நடத்தப்படும் இயல்பான நடவடிக்கைகளை கடந்து முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் நடத்தப்பட்ட இந்நிகழ்விற்கு கல்வி இலாக்கா அதிகாரி டாக்டர் மைசோல் ருஸ்டி பின் மீடின், தாப்பா வனத்துறை அதிகாரிகள் அபுபக்கார் மற்றும் அப்துல் ராஃப் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்தனர். வகுப்பு நூல் நடத்தப்படும் பாடங்களை தாண்டி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை கல்வியினை கற்றுக் கொடுக்கும் விதமாக அமைந்த இந்த நிகழ்வில் 24 பள்ளிகளை சார்ந்த 57 மாணவர்களும் 32 ஆசிரியர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மாத்தாங் கண்டல் காட்டின் 1.5 கிலோமீட்டர் வரையிலான நடைப்பயணம், கண்டல் வனங்களில் உள்ள மரங்கள் மற்றும் உயிரினங்கள் பற்றிய விளக்கங்கள், கண்டல் மரங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற பல்வேறு அங்கங்களில் பங்கு பெற்று மாணவர்கள் கண்டல் காடுகள் தொடர்பான நேரடி அனுபவத்தையும் பெற்றனர். மாணவர்களுக்கு கண்டல் வனங்கள் குறித்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதும் இந்நிகழ்வில் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. மேலும் கண்டல் வனங்களின் தனித்துவமான சூழல் அமைப்பை மையமாக கொண்டு அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு ஆழமான புரிதலை வளர்ப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். பஸ்களில் சீட் பெல்ட் எனப்படும் இருக்கைகளுக்கான இடைவார் அணிய தவறியதற்காக பஸ் ஓட்டுநர்களில் 7 உட்பட 34 தனிப்பட்ட நபர்களுக்கு அபராதம் செலுத்துவதற்கான குற்றப்பதிவுகள் அல்லது சம்மன்கள் வழங்கப்பட்டன. ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை பஹாங் சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட சீட் பெல்ட் அணியாதவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த சம்மன்கள் விநியோகிக்கப்பட்டன. 2196 விரைவு பஸ்கள், சுற்றுலா மற்றும் இதர பஸ்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பஹாங் சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர் சைட் அஹ்மத் கிருல் அன்வார் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தயாரிக்கப்பட்ட பஸ்களில் சீட் பெல்ட் வசதியை கொண்டிருப்பது மற்றும் அதனை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற அமலாக்க நடவடிக்கையில் சாலை போக்குவரத்து துறை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். 3 வயது சிறுமியை கொடூரமாக துன்புறுத்தி கொலை செய்து பின்னர் அதன் உடலை லங்காவி குனோங் ராயாவில் உள்ள காட்டில் வீசிய வேலையில்லாத நபருக்கு அலோஸ்தார் உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. 2019ஆம் ஆண்டு லங்காவி மருத்துவமனை குடியிருப்பில் நூர் ஐஷா அலியா அப்துல்லாவை கொலை செய்த வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட 43 வயதான ரம்லான் அப்துல் ரஷீத் என்பவருக்கு நீதிபதி எவாவானி ஃபரிஸ்தா முஹம்மட் இந்த தண்டனையை விதித்தார். மண்டை ஓடு மற்றும் 2 பற்கள் மட்டுமே மீட்கப்பட்டதால் அந்த சிறுமியின் மரணத்திற்கான காரணத்தை தடயவியல் நிபுணரால் கண்டறிய முடியவில்லை என்றாலும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சூழ்நிலை ஆதாரங்கள் மிக வலுவாக இருப்பதோடு குற்றம் சாட்டப்பட்டவர் வேண்டுமென்றே மற்றும் ஆபத்தான செயல்களை புரிந்திருப்பது தெளிவாக காட்டியிருப்பதையும் நீதிபதி தெரிவித்தார். நூர் ஐஷாவை அவரது தாயார் குற்றம் சாட்டப்பட்டவரின் பராமரிப்பில் விட்டு சென்றதோடு அவர் 2 மாதங்களாக வேலைக்காக பயணம் செய்து வந்துள்ளார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு தனது மகள் காணவில்லை என்பதை உணர்ந்து தனது கணவருக்கு எதிராக அதன் தாயார் போலீசில் புகார் செய்தார். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரமாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில். கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஆஸ்திரேலியா சிட்னியில் மாரடைப்பு ஏற்பட்டு 5 நாட்கள் கோமாவில் இருந்த ஐமி நஸ்ருடீன் மலேசிய பாடகி டத்துஸ்ரீ சித்தினோர் அலிசாவின் கானக குரலை கேட்ட பிறகு கோமாவில் இருந்து மீண்டெழுந்தார் எனும் செய்தி அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. Aimi dengarkan suara ni? Okay, ni kat sini. Aimi.
kat Sakinah Aimi. தனது இந்த உணர்ச்சி மிகுந்த அனுபவத்தை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டதை தொடர்ந்து பல்வேறு நேர்மறையான கருத்து குவியல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக உள்ளன. சித்தினூர் அலிசாவின் தீவிர ரசிகரான ஐமியை மீண்டும் எழ செய்வதற்கு அவரது தந்தை சித்தியை தொடர்பு கொண்டு தனது மகனின் நிலைமையை விளக்கியுள்ளார். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் சித்தினூர் அலிசாவிடம் இருந்து வந்த அந்த குரல் பதிவை கேட்டவுடன் ஐமியின் உடலில் அசைவுகளை கண்டறிந்த மருத்துவர்கள் இது நேர்மறையான முன்னேற்றம் என குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். அந்த குரல் பதிவில் சித்தினூர் அலிசா கோமாவில் இருக்கும் அந்த இளைஞரிடம் நீங்கள் கடவுளை நாடுங்கள், அவர் இதை கடந்து செல்ல உங்களுக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை பேசியுள்ளார். தற்போது பாதுகாப்பாக மலேசியாவுக்கு திரும்பிய ஐமி மெல்ல குணமடைந்து வருகின்ற நிலையில் தனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும், குறிப்பாக பாடகி சித்தினூர் அலிசாவிற்கும் தனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு சுற்றுலா சென்ற இடத்தில் பணம் தேவைப்பட்டதால் முகமூடி அணிந்து கொள்ளையிட முயன்ற 4 மலேசியர்கள் கைதாகியுள்ளனர். திருவாரூரின் திருத்துறைப்பூண்டியில் வட்டிக்கு கடன் கொடுப்பவர் ஒருவரின் வீட்டில் நிகழ்ந்துள்ள இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்தி என்பவரது வீட்டில் தோட்ட வேலை பார்த்து பின்னர் மலேசியாவுக்கு வந்து வேலை செய்தவர் குமார். மலேசியாவில் இவருக்கு சரவணன், இளவரசன், கோபி, விமலன் ஆகிய உள்ளூர் ஆடவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூலை 13ஆம் தேதி தமிழக சுற்றுலா வந்த அந்த 5 பேருக்கும் கையில் இருந்த பணம் தீர்ந்ததால் செலவுக்கு யோசித்துள்ளனர். அப்போது கார்த்தியின் வீட்டில் கொள்ளையிட குமார் திட்டம் தீட்டி கொடுக்க ஐவரும் முகமூடி அணிந்து கொள்ளையிட சென்றனர். எனினும் அம்முயற்சி தோல்வியில் முடிந்து மூவர் சம்பவ இடத்திலேயே போலீசாரிடம் சிக்கிக்கொள்ள விமலன் திருச்சியில் கைதானார். திட்டம் தீட்டி கொடுத்து தலைமறைவாகியுள்ள குமாரை தமிழக போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.